செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், புளித்து போன நாடகங்கள் வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் கடந்த 12 நாட்களுக்கும் மேலாக போராடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசு அவர்களின் மீது நள்ளிரவில் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது என்று கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் தற்போது அவர்களுக்கு உதவுவது போல பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு செய்து வருவதாகவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை என்றும், மேலும் அவர்கள் 10 ஆண்டு காலமாக பணியாற்றிய தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை எனவும், சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குப்பை அள்ளும் பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்காமல் மாநகராட்சி மூலமாகவே அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை. இவற்றை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சென்னை மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அவர்கள் கேட்ட விஷயங்களை செய்து கொடுக்காமல் மற்ற விஷயங்களை செய்வது என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், தூய்மை பணியாளர்கள் கோருவது போலவே அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அதற்கு உரிய ஊதியமும் வழங்கப்பட்டால்தான் அவர்கள் அரசால் வழங்கப்படும் இலவச காலை உணவுக்காக கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இருக்காது எனவும், அவர்களின் தேவைகள் அனைத்தையும் அவர்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எனவும், எனவே தூய்மை பணியாளர்களுடைய உண்மையான கோரிக்கை எனவோ அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அதை விடுத்துவிட்டு மற்ற கோரிக்கைகள் செய்வதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.